தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. ராமாயண மாத பாராயணத்தின் 10ஆம் நாள். கதை தொடர் இனிதே துவங்குகிறது. சிறுமியே, கிளி கூட்டத்தின் சிறந்த மென்மையானவளே, குணவதி, நற்சீலம் உள்ளவளே, தயங்காமல் கூறுவாய். நீல நிறமுடையவன், தூய்மையானவன், களங்கமற்றவன், நீல தாமரை இதழ் போன்ற விழிகளை கொண்டவன், நாராயணன், சிவபெருமானால் சேவிக்கப்படுபவன், பாபமற்றவன், நித்தியமானவன், பரம்பொருள், காலத்திற்கும் தேசத்திற்கும் ஏற்ப உருவம் எடுப்பவன், கருணையின் இருப்பிடம், காப்பவனான பரமாத்மாவின் லீலைகளை செவிமடுத்தால் எக்காலத்திலும் அலுப்பு தட்டாதே. ஸ்ரீ ராமபிரானின் சரித்திரங்களில் மிகவும் சிறப்புமிக்க சாரமான ஒரு முக்தி தரும் ஔடதம் மருந்து அல்லவா இது? உனது வாக்கின் இனிமை பரமாமிர்தம் அல்லவா என்று செவிமடுத்து கொண்டிருக்க பைங்கிளி கிளி பெண் கூறத் தொடங்கியது. நெற்றிக் கண்ணன் பரமேஸ்வரன், பசுபதி, இளம்பிறையை சூடிய பகவான், பரம்பொருள் இமயமலையின் மகளிடம் பார்வதி தேவியிடம் அருளச் செய்தார். சிறுமியே பார்வதி, பக்த பிரியையே, செவிமடுத்துக் கொள்வாய். ராமநாமம் பரமானந்த ரூபமான பரமாத்மாவாகும். ராமன் தன் இளவலுடன் அருமை மனைவியும் அடியார்களின் துன்பத்தை போக்கும் முனிவருமாக மிகவும் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மகாரண்ய பிரவேசம் பெரிய வனத்திற்குள் பிரவேசித்தது. அதிகாலையில் எழுந்திருந்து தன் நித்திய கர்மங்களை முடித்து வணங்கி அந்த தபஸ்வி தனது பெரிய பயணத்தை தொடங்கினார். தாமரை கண்ணனே, நாங்கள் முனிவர்கள் நிறைந்த தண்டகாரண்ய வனப்பகுதிக்கு துன்பமின்றி நாங்கள் செல்ல அருள் புரிய வேண்டும். பண்டிதரில் சிறந்தவரே, கருணாநிதியே, தபோநிதியே, எங்களுக்கு பெருவழியை காட்டுவதற்காக இங்குள்ள தமது சீடர்களில் சிலரையும் அனுப்பி வைக்க வேண்டும். இங்கனம் ராமன் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்த அம்முனிவர் மிக்க மகிழ்ச்சியும் பேரார்வமும் கொண்டு அருளச் செய்தார். அனைவருக்கும் சரியான வழியை காட்டுபவரே தாமே அன்றோ? ஐயகோ, தமக்கு நல்வழி காட்டக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்கள்? இருப்பினும் உலக நன்மைக்காக நடக்கும் உமக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனது சீடர்கள் அனைவரும் வழிகாட்டுவார்கள். நீங்கள் செல்லுங்கள், முன்னால் நடங்கள் என்று அவர்களிடம் கூறிவிட்டு முனிவரும் அவர்கள் பின்னாலேயே சிறிது தூரம் சென்றார். அப்போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திரும்பி நின்று பக்தி பூர்வமாக வணங்கி அம்முனிவரிடம் அருளச் செய்தார். சுவாமி, தாங்கள் தயை கூர்ந்து திரும்பி எழுந்திருட வேண்டும். எனக்கு வழிகாட்ட அருகில் சீடர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இதனை செவிமடுத்து ஆசிர்வதித்து விட்டு அம்முனிவர் மெல்ல மெல்ல நடந்து சென்று தனது பர்ணசாலியை அடைந்து வீற்றிருந்தார். அதன் பின்னர் அவர்கள் ஒரு ரோச மாத்திரம் சிறிது தூரம் நடந்தபோது அவர்கள் முன்னே ஒரு பெரு நதி, பெரிய ஆறு தென்பட்டது. அப்போது ஸ்ரீ ராமபிரான் சீடர்களிடம் வினவினார், இந்த நதியை கடப்பதற்கு என்ன உபாயங்கள் உள்ளன? இதனை செவிமடுத்து அவர்கள் கூறினார்கள், அரசே, 2 தண்ட தொலைவில் நல்ல படகு ஒன்று உள்ளது என்பதை அறிவீராக. நாங்கள் உங்களை விரைவாக கரையேற்றி விடுகிறோம். கவலை கொள்ள வேண்டாம். எங்களுக்கு இதில் நல்ல பழக்கம் உண்டு. அப்படியானால் படகில் ஏறுங்கள் என்று அவர்கள் கூற எவ்வித ஐயமும் இன்றி விரைவாக படகை கடத்தி சென்றார்கள். ஸ்ரீராமன் பிரசன்னம் அடைந்து அந்த தபஸ்வி குமாரர்களிடம் நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று கூறினார். அந்த குமாரர்கள் அனைவரும் சென்று அவருடைய திருவடிகளை வணங்கி ராமபிரானின் செய்திகளை விவரித்தனர். ஸ்ரீ ராமபிரான், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் கொடிய பாவங்களை போக்கும் பெருங்காட்டிற்குள் நுழைந்தனர். மின்னல் கொடிகளும் இருளும் மேக முழக்கமும் சூழ்ந்ததும், சிங்கம், புலி, கரடி, முள்ளம்பன்றி முதலிய விலங்கு கூட்டங்கள் நிறைந்ததும், வெயில் படாததும், கொடிய அரக்கர் குலங்கள் வாழ்வதும், பயங்கரமானதும் கொடூரமானதுமான ஆயுதங்கள் நிறைந்ததுமான அக்காட்டை கண்டு ராகவன் கூறினார், லக்ஷ்மணா, 4 பக்கங்களையும் நன்றாக கவனித்து கொள்வாய். அரக்க கூட்டங்கள் உணவை தேடி அலைபவர்கள் அல்லவா? வில்லை நன்றாக நாணேற்றி வைத்திருக்க வேண்டும். கருத்திலே நல்லதொரு அம்பை பிடித்துக்கொள். முன்னே நீ நடக்க வேண்டும். வழியில் சீத்தையும் பின்னே நானும் நடந்து செல்வோம். ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையில் மத்தியஸ்தமாக இடை நின்று நிற்கும் தேவியாகிய மகாமாயா சக்தி போன்றவள் சீதா தேவி. அவள் நம் இருவருக்கும் இடையே நடந்து வர வேண்டும். அவ்வாறு செய்வதால் நமக்கு எந்த பயமும் உண்டாகாது. இவ்வாறு அருளச் செய்து அதன்படியே புருஷோத்தமன் வெள்ளேந்தியவனாய் நடந்தான். அதன் பின் ஒரு யோஜனை தூரம் வழியை கடந்த போது அவர்களுக்கு முன்னே ஒரு தடாகம் புஷ்கரணி தென்பட்டது. வெள்ளாம்பல், செவ்வாம்பல், தாமரை, கருணைதல் என அலர்ந்த மலர்களால் விளங்கும் தெளிந்த நீரை கண்டு அந்த நீரை அருந்தி இளைப்பாறியவர்களாய் மர நிழலின் அடியில் சுகமாக அமர்ந்திருந்தனர்.
விராதவதம் அங்கே அப்போது உடனடியாக காணப்பட்டது. அங்கு வந்து கொண்டிருந்த மிகவும் உயரமான கொடுமையான கர்ஜனையுடைய பிடுங்கப்பட்ட மரங்களை கையில் ஏந்திய பயங்கரமான மேகம் போன்ற பற்களை உடைய பிளவுபட்ட குகை போன்ற வாயை உடைய குகை போன்ற சிவந்த விழிகளை உடைய இடது தோளில் குத்தப்பட்ட சூலத்தின் முனையில் பயங்கரமான புலி, சிங்கம், எருமை, பன்றி, யானை, மான்கள் போன்ற காட்டு விலங்குகளையும் மனிதர்களையும் கோர்த்து கொண்டு அவற்றிலிருந்து சொட்டும் இரத்தத்தை பற்றி கறி துண்டுகளையும் உட்கொண்டு கொண்டே உரத்த குரலில் கத்தியபடி அவன் அங்கே வந்தான். அப்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உடனே வில்லை ஏந்தி அம்புகளை கரத்தினில் கொண்டு லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார். தம்பி லக்ஷ்மணா, பயங்கரமான இந்த அரக்கன் நம்மை நோக்கி வேகமாக வருவதை கண்டாயா? உள்ளத்தை உறுதியாக்கி கொண்டு வில்லில் அம்பை தொடுத்து கவனமாக நெல். குமாரனே, பேரழகியே சீதையே, நீ பயப்பட தேவையில்லை. உன்னை எந்த வகையிலும் நாம் பாதுகாப்போம் அல்லவா? இவ்வாறு கூறியபடியே அவர்கள் அசையாமல் நின்றபோது அந்த அரக்க தலைவர் உரத்த சத்தத்துடன் புன்னகைத்து கொண்டு அருகில் வந்தான். இடி முழக்கம் போல பயங்கர உரத்த குரலில் விழிகளிலிருந்து நெருப்பு பொறிகள் பறக்க கோபத்துடன் உலகமே நடுங்கும்படி கத்தினான். அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம்! கொடிய வனங்கு விலங்குகள் நிறைந்த இந்த அடர்ந்த காட்டில் நீங்கள் இருவரும் யார்? நீல நிறமுடைய உடலையும் வில், அம்புக்கூடு, அம்புகள் மற்றும் மரவுரி ஆடை ஆகியவற்றை அணிந்து முனிவரின் கோலத்தை கொண்டிருக்கிறீர்கள். அழகு நிறைந்த ஒரு பெண்ணுடன் எந்தவித பயமும் இன்றி மகிழ்ச்சியாக அடர்ந்த காட்டிற்குள் உலாவி வருகிறீர்களே, தாங்கள் யார்? இதற்கான காரணத்தை கூறுங்கள். அரக்கனின் வார்த்தைகளை செவிமடுத்தவுடன் ரகுகுல தலைவனான ராமபிரான் புன்னகையுடன் உடனடியாக பதிலளித்தார். என் பெயர் ராமன். அழகு நயனம் கொண்ட இவள் என் மனைவி சீதை ஆவாள். இவள் என் இளவலான இலக்குவன் ஆவான். தந்தையின் கட்டளையை ஏற்று இந்த காட்டிற்குள் வந்தோம். இங்கு வாழும் அரக்கர்களிடமிருந்து உலகை பாதுகாக்கவும் அவர்களை தண்டிக்கவுமே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ராமனின் வார்த்தைகளை செவிமடுத்த அரக்கன் உரக்க புன்னகைத்து தனது வாயை பிளந்து ஒரு சால மரத்தை பிடுங்கி எரிந்தியபடி கோபத்துடன் ராமனிடம் கூறினான். பலசாலியான விராதன் என்ற பெயரை குறித்து நீ செவிமடுத்தவில்லையா? இந்த உலகத்தில் என்னை அறியாதவர் யாரும் இல்லை. நீ மிகவும் மூடனாக இங்கு வந்திருக்கிறாய் என்று எண்ணுகிறேன். என்னுடைய பயத்தால் இங்குள்ள தபஸ்விகள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு தூர ஓடிவிட்டார்கள். உங்களுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த அழகிய பெண்ணையும் உங்கள் ஆயுதங்களையும் விட்டுவிட்டு இங்கிருந்து ஓடி சென்று விடுங்கள். இல்லையெனில் பசியால் தவிக்கும் எனக்கு தாங்கள் உணவாகி ஆகாரமாகி விடுவீர்கள். இவ்வாறு கூறிய அரக்கன் மைத்திலியை தேவி சீதையை நோக்கி வேகமாக நெருங்கி வருவதை ராமபிரான் கண்டார். விராதவதம் மற்றும் சாப விமோசனம். தன் கரங்களால் ராமலட்சுமணர்களை பிடிக்க முற்பட்ட போது கோபமடைந்த விராதன் தனது வாயை பிளந்து கூறிய நகங்களோடு வேகமாக ராமனை நோக்கி பாய்ந்தான். ராமபிரான் அவனது கரம் மற்றும் பாதங்களை முடக்கி வீழ்த்தினான். கட்டற்ற கோபத்துடனும் அவன் மீண்டும் நெருங்கிய போது ராமபிரான் அம்பு எய்து அவனது சிரசை தலையை கொய்து வீழ்த்தினான். பின்னர் பூமி எங்கும் குருதி சிந்தியது. அதை கண்டு வைதேகியான தேவி சீதை பெருமகிழ்ச்சியோடு ராமனை தழுவி கொண்டாள். அப்சர பெண்கள் நடனமாடத் தொடங்கினர். தேவதுந்துவிகள் வெண்ணில் பேரொளியுடன் முழங்கின. அந்த சமயத்தில் விராதனின் உடலில் இருந்து ஒரு திவ்ய ரூபம் கந்தர்வன் வித்யாதரன் தோன்றி ஆகாய மார்க்கத்தில் தோன்றியது. பொன் ஆபரணங்களை அணிந்து சூரியனுக்கு நிகரான பிரகாசத்துடனும் தூய ஆடைகளுடனும் சுந்தர தேகியாய் விளங்கிய அவன் சரணடைந்தோரின் துன்பத்தை போக்குபவனும் பூரண சந்திரனை போன்ற முகத்தை கொண்டவனும் லக்ஷ்மி தேவியின் மணாளனும் நீலத்தாமரை இதழ் போன்ற சாமள நிறத்தவனும் தேவேந்திரன் முதலிய தேவர்களால் தொழப்படும் திருவடிகளை கொண்டவனும் புண்ணியவான்களின் மனக்கோவிலில் வீற்றிருப்பவனும் உலகங்களுக்கெல்லாம் இன்பம் தருபவனுமாகிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தரையில் பணிந்து தண்டனிட்டு சாஷ்டாங்கமாக வணங்கினான். மனமகிழ்ச்சியோடு ராமபிரானை பின்வருமாறு துதிக்க தொடங்கினான் விராதன். ஸ்ரீ ராம 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 கருணாமூர்த்தியே, கமலாமாசனே, பூமி தேவியின் நாயகனே, நான் ஒரு வித்யாதரன் துர்வாச முனிவரின் சாபத்தினால் அகந்தை கொண்ட அரக்கனாக மாறிப்போனேன். இறைவா, தம்முடைய திவ்ய மகிமையினாலும் தரிசனத்தினாலும் என்று எனது சாபம் நீங்கி நான் முக்தி அடைந்தேன். எப்போதும் உனது திருவடி தாமரைகள் இரண்டையுமே என் மனம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். வாக்கால் உனது திருநாமங்களை கீர்த்தனம் செய்ய வேண்டும். கரங்கள் உனது திருவடிகளை அர்ச்சனை செய்ய வேண்டும். செவிகளால் உனது கதைகளை மட்டுமே செவிமடுக்க வேண்டும்.
கண்களால் விழிகளால் ராமலிங்கங்களை காண வேண்டும். தலையால் வணங்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். உத்தம பக்தர்களுக்கு நான் அடியேனாக சேவகனாக விளங்க வேண்டும். ஞானமூர்த்தியான பகவானே தமக்கு நமஸ்காரம். ஆத்மா ராமனான ராமனுக்கு நமோ நமக. சீதா பிராட்டியான் அழகிய ராமபிரானுக்கு என்றும் நமஸ்காரம். உலகெல்லாம் மனதை கவரும் ராமபிரானுக்கு நமஸ்காரம். தேவலோகத்திற்கு செல்வதற்கு அருள் புரிய வேண்டும். தேவதேவனே, மீண்டும் ஒன்றை வேண்டுகிறேன். தாம் மகா மாயாதேவி என்னை மயக்கி விடாதிருக்க வேண்டும். தாமரை கண்ணன் உனக்கு என்றும் நமஸ்காரம். இவ்வாறு வேண்டிக் கொண்ட ராகவநாதனான ராமபிரான் அப்படியே ஆகட்டும் என்று வரங்களை அளித்தான். முத்தன் பந்தங்களிலிருந்து விடுபட்டவன் அல்லாதவனுக்கு எது காட்சி கிடைக்காது. பக்தி உண்டானால் உடனே முக்தியும் கிடைக்கும். ராமபிரானிடம் விடை பெற்று கொண்டு அந்த வித்யாதரன் மன விருப்பத்தோடு தேவலோகத்தை சென்றடைந்தான். இக்கதையை கூறி துதிக்கும் மனிதனுக்கு பாவங்கள் இன்றி முக்தியும் கிடைக்கும். சரபங்க ஆசிரம பிரவே கூறிக்கொண்டே இருக்கிறேன். இக்கதையினை செவிமடுத்து துதிக்கும் பக்தர்கள் அனைவரும் பாவங்கள் நீக்கி முக்தியும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். கர்க்கடக மாத பாராயணம் என்றழைக்கப்படும் இராமாயண மாத பாராயண பகுதியின் 10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.